வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த ஷார்ட் லெசன்ல சைல்ட் வொக்காபுலரிஸ் எல்லாம் கத்துக்கலாம். சின்ன குழந்தைங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்கள பத்தி பேசுறதுக்கான சில சென்டென்சஸ். குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சு, நைன்னு இருக்கான், இப்பதான் குப்புற ஆரம்பிச்சிருக்கான், தவழ ஆரம்பிச்சிருக்கான், இதெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சு, அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ஃபர்ஸ்ட் பல்லு முளைக்கிறத நம்ம வந்து கட் அ டூத் அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு சொல்லுவோம். இப்போ பேபின்றது காமன் வேர்டு, பாயோ கேர்ளோ ரெண்டுக்கும் காமனா நம்ம பேபின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு the baby has cut her first tooth. இல்லை பாயா இருந்தால் the baby has cut his first tooth அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பல்லு முளைக்கிறதுனால அது ஒரு மாதிரி இரிட்டபிளா இருப்பாங்க இல்லையா? குழந்தை நைன்னு அழுதுட்டே இருக்கு அப்படி நம்ம சொல்லணும். ஸோ அதை நம்ம கிராங்கின்னு சொல்லலாம், இல்லை ஃபஸி அப்படி சொல்லலாம். ஸோ the baby is cranky all day as she is cutting her first tooth. She is cutting her first tooth, so she is cranky all day. இப்படி நம்ம சொல்லலாம். இப்பதான் குப்புற ஆரம்பிச்சிருக்கான் இப்படி சொல்லணும். ஸோ குப்புறது அப்படிங்கிறப்போ ஃபுல்லா குப்புத்துக்கிறது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைட்ல ஒரு பக்கமா ஒரு கணிச்சு படுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அதை மட்டும் சொல்றதா இருந்தா the baby has started rolling to the side. The baby has started rolling to the sides இப்படி சொல்லலாம். இல்லை ஃபுல்லாவே குப்புக்குறாங்க அப்படின்னா he just started rolling over. ஃபுல்லா குப்புத்துக்கிறத நம்ம வந்து ரோலிங் ஓவர் அப்படி வச்சு சொல்லுவோம். he just started rolling over. தவழ ஆரம்பிச்சிருக்கான். தவழ்றது இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். கிரால்ன்ற வார்த்தை வச்சு சொல்லுவோம். The baby has just started crawling. The baby has just started crawling. அழுது அழுது தூங்கிட்டான். குழந்தைங்க தூங்க தெரியாட்டியும் மாதிரி அழுது அழுது கடைசியில் அப்படி தூங்கிடுவாங்க. ஸோ அதை நம்ம சொல்லணும். இது வந்து ஃபிக்ஸட் ஃப்ரைஸ். cry oneself to sleep. இதுதான் ஃபிக்ஸட் ஃப்ரைஸ். இந்த ஒன் செல்ஃப்ன்ற இடத்துல இப்போ பாய்னா ஹிம்செல்ஃப்னு சொல்லுங்க, கேர்ள்னா ஹர்செல்ஃப்னு சொல்லுங்க. She cried herself to sleep. அழுது அழுது குழந்தை தூங்கிட்டா. She cried herself to sleep. குழந்தைங்க யாராவது ஒரு பேரண்ட் கிட்டேயே ஒட்டிட்டு இருப்பாங்க. வேற யார் வந்து தூக்கினாலும் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அவன் உங்க அம்மா தோல்லையே ஒட்டிட்டு இருப்பான், வேற யார்ட்டையும் போக மாட்டான் இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ தோல்லையே ஒட்டிட்டு இருக்கிறதுங்கிறது தமிழ்ல நம்ம அப்படி சொல்லுவோம். ஏன்னா தூக்கி வச்சிருப்போம், அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாங்கன்றதுனால. ஸோ இது வந்து ஜென்ரலா அட்டாச்மெண்ட், ஒருத்தவங்க கூடயே ரொம்ப ஒட்டிட்டு இருக்கிறது, மற்றவங்க கிட்ட போக மாட்டேங்கிறது. அதை நாம he clings to his mom all the time. He clings to his mom all the time. அடுத்து இந்த குழந்தைங்க போடுற சத்தம். ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு 3 monthsக்குள்ளர சும்மா அந்த ஆ ஊ அப்படின்ட்டு ஏதோ ஒரு சத்தம் போடுவாங்க இல்லையா? அதை நம்ம கூ அப்படின்ற வார்த்தை வச்சு சொல்லுவோம். இப்போ ஒரு பெண் குழந்தை, சின்ன குழந்தை, அவங்க அப்பா பார்த்தா போதும், ஏதோ சத்தம், ஸ்மைலு, சிரிச்சிட்டு ஏதோ பேசிட்டு இருப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா? She coos and smiles whenever she sees her dad. அவங்க அப்பா பார்த்தா போதும், ஒரே சிரிப்பும் பேச்சுமா என்னமோ சத்தம் போடுவா. She coos and smiles whenever she sees her dad. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 4 monthsக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன சவுண்ட்ஸ்னா மா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகள் வராது, பட் சின்ன சின்ன ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த சத்தத்துல, அதை நம்ம பேபிள்னு சொல்லுவோம். He babbles all day. He babbles all the time. என்னமோ நாள் முழுக்க என்னமோ பேசிட்டே இருக்கான், என்ன பேசுறான்னு தெரியல எப்படி சொல்றதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நாம சைல்ட் வொக்காபுலரிஸ் கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.